தடையாணை புத்தகம் அப்படின்னா என்ன? அந்த புத்தகத்தில் என்னென்ன டீட்டெயில் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது வருவாய்த்துறை அவங்க தான் இந்த தடையாணை புத்தகத்தை பராமரித்து வருவாங்க. இந்த தடையாணை புத்தகத்தில் என்னென்ன பதிவு செய்வார்கள் அப்படின்னா, எந்த விதமான நிலங்களை ஒப்படை, அதேபோல் நில மாற்ற உரிமை, அதேபோல் குத்தகை, இவைகளுக்கு சில நிலங்களை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற டீட்டெயிலை அதில் பதிஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த தடையாணை புத்தகத்தில் பதிஞ்சு வச்சுருப்பாங்க வருவாய்த்துறையினர். அது எந்தெந்த மாதிரியான டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா, கிராமத்தில் நீர்நிலை புறம்போக்குகள், அதேபோல் மயானம், மந்தவெளி புறம்போக்குகள், இவைகளை எல்லாம் பொது நன்மை கருதி, அதாவது பிற்காலத்தில் அதோட தேவையையும் கருதி இந்த தடையாணை புத்தகத்தில் பதிஞ்சு வச்சுருப்பாங்க. அடுத்து குறிப்பிட்ட புறம்போக்கில் ஒரு வகுப்பினர் ஆக்கிரமிப்பு செய்ய இருக்காங்க அப்படிங்கிற சூழ்நிலைகளில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு கருதுனா அந்த நிலத்தையும் தடையாணை புத்தகத்தில் பதிவு செய்திடல் வேண்டும். அடுத்து நகர்ப்புற எல்லையிலிருந்து 8 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு உள்ளே இருக்கிற எல்லா புறம்போக்கு நிலங்களையும் அரசோட பிற்கால தேவையை கருதி அந்த தடையாணை புத்தகத்தில் பதிந்திட வேண்டும். இந்த மாதிரி தடையாணை புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்ட எல்லா புறம்போக்கு நிலங்களை பாதுகாப்பது விஏஓ, அதாவது கிராம நிர்வாக அலுவலரோட கடமை. அதேபோல் சரக வருவாய் ஆய்வாளர்கள் கிராமத்தில் முகாமிட்டிருக்கும்போது இந்த நிலங்களை அவங்க பார்வையிட்டு அதில் ஏதாவது ஆக்கிரமிப்பு இருக்குது அப்படின்னா அதை உடனடியாக காலி செய்யவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும்.